ஒரு 4-5 வீடுகள் வந்து இப்போ கட்டிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ன்றது வந்து இந்தியாவிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இருக்குங்க. கிராண்ட் ஆச் பண்ணிருக்கோம், சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கோம். க்ளோஸ் கமிட்டியா ரோடு வந்து 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 தார் ரோடு போட்டிருக்கோம். ஓகே. 40,000 லிட்டரில் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைடுக்கும் வாட்டர் பைப் லைன் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கோம், வாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஊட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கம், கோயம்புத்தூருக்கும் ரொம்ப ரொம்ப பக்கம் தான் சொல்லுவேன். 75% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். இடம் மட்டும் வாங்குறதுக்கு வீடு கிடக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். 90% இடம் பிளஸ் வீடு. எனக்கு லோனோட போனோம் அப்படின்னா கையில் எவ்வளோ இருந்தால் உங்களை வந்து அப்ரோச் ஒரு 2-3 லட்ச ரூபா இருந்தால் கூட போதும். ஆனால் என்னங்கண்ணா ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து பால் காய்ச்சலுக்கு வந்துருக்கீங்களான்னு நினச்சேன். இல்லை இது அந்த வெயிலுக்கு கூசுன்னு சொல்லி கண்ணாடி போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கீங்க, மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பற்றி அண்ணா சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குங்கண்ணா? கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெவலப் பண்ண உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைஓவர் இருக்குது, மெட்ரோ பிளான் இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் இருக்குது, அப்புறம் வந்து 4-வே, உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடுன்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குது. கோயம்புத்தூர் மூளை முக்கெல்லாம் கூட டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருந்து அன்னூர் போகிற ரோட்டில் குமரன் குன்று முருகன் கோயில் இருக்கு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கிறோம். ஆப்போசிட்ல இருக்கும். ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 4-வே வந்து ஆக்க போகிறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேருந்து நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஊட்டிக்கு போகக்கூடிய மெயினான ரோடு இதுதான். ஸோ இதை வந்து இப்போ 4-வே ஆக்க போகிறாங்க. இந்த லேண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்காக வந்து வேல்யூ ஏறப்போகுது. ஆனால் இப்போ வந்து ரேட்டு கம்மியாக தான் அண்ணன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பின்னாடி வந்து ஃபுல்லாக வீடுகள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடுகள் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சைட்டே வந்து சூப்பராக இருக்குன்னா என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்ச் கொடுத்து நல்ல ரோடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ்குள்ள வர மாதிரி இருக்கு. இந்த மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துக்கும் அன்னூருக்கும் சென்டர்ல இருக்கு. ஆமாங்க. ஓகே. நல்ல மெயினான பிளேஸ்ல வந்து சைட் வந்து கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே வந்துருது. ஏன்னா கோயம்புத்தூர்ன்றது வந்து இந்தியாவிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இருக்குங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து இடமே சுத்தமாக இல்லை. சென்னை மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய பேர் இங்கே குடி வர்றதுக்கான காரணம் என்னன்னா இங்கே இருக்க இந்த கிளைமேட்டு தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி மலை அப்படியே தெரியுது பாருங்க. ஸோ உங்களுக்கு ஈவினிங் ஆனால் இங்கேருந்து வெஹிக்கிள்ஸ் போகிறதெல்லாம் நல்லா பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பிளாக் தண்டர் இருக்குது. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா பிளாக் தண்டர் போகலாம். குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி. நான் ஊட்டிக்கு எவ்வளோ டைமில் வந்து ரீச் ஆகலாங்கண்ணா? நீங்கள் அரை மணி நேரம் போனோம்னா ஊட்டி மலை ஸ்டார்ட் ஆயிரும். அரை மணி நேரத்தில் மலை ஏறிடலாம். அளவுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஊட்டி மலை இருக்குது. ஸோ ஊட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1-லேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஒரு வீக்கெண்டு வந்து நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆனால் இப்போ இந்த சைட்டை பற்றி சொல்லுங்கண்ணா. சைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் பஸ் போகக்கூடிய மெயின் ரோடு தான். ஆமாங்க. ஸோ இது நம்ம சைட்டோட வாசலே வந்து ஸ்டாப் இருக்குங்களா? பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆப்பிள் சிட்டிங்கிறது பஸ் ஸ்டாப். ஓகே. நம்ம சைட்டே பஸ் ஸ்டாப் வந்து ஆக்கிட்டீங்க. ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ வந்து என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணிட்டீங்கண்ணா? நம்ம இது வந்து மொத்தம் 9 ஏக்கர் ஓகேங்கண்ணா. ஸோ இதுக்கு இப்போ வீடு கட்டினா குடி வர தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆச் பண்ணியிருக்கோம், சுற்றி காம்பவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் கமிட்டியா ரோடு வந்து 33 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 தார் ரோடு போட்டிருக்கோம். ஓகே. 40,000 லிட்டரில் ஓவர் ஹெட் டேங்க் பண்ணி எல்லா சைடுக்கும் வாட்டர் பைப் லைன் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே. ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் பண்ணியிருக்கோம், வாக்கிங் ட்ராக் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் பண்ணியிருக்கோம். ஓ, இது வேறையா? ஆமாங்க. அப்போ என்னன்னா வீடு கட்டி குடி உடனே வந்துடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்குது. ஊட்டி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயம்புத்தூரில் ஏதாவது ஒர்க்கில் வந்துடுது. ஸோ அப்படின்றப்போ அந்த கிளைமேட்டும் எனக்கு வேணும், ஆனால் ஊட்டிக்கே எனக்கு டக்குன்னு போயிட்டு வர மாதிரி இருக்கணும், கோயம்புத்தூருக்கு போகிற மாதிரி இருக்கணும். அப்படின்றப்போ ஒரு சூப்பரான ஒரு சைட்டுன்னு சொல்லி ஊட்டி மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஊட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கம், கோயம்புத்தூருக்கும் ரொம்ப ரொம்ப பக்கம் தான் சொல்லுவேன் நான். ஸோ ஒரு சென்டராக இருக்கும். சரிங்களா? ஊட்டிக்கும் கோயம்புத்தூருக்கும் சென்டராக வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ எவ்வளோ சென்ட்லேருந்து இங்கே பிரிச்சிருக்கீங்கண்ணா? உங்களுக்கு 2.5 சென்ட்லேருந்து இருக்குது. 2.5 சென்ட். ஆமாங்க. 1100 சதுரடியில இருந்து ஓகே உங்க 2000-2500 சதுரடி வரைக்கும் இருக்கு. ஓகே. 2.5 சென்ட்ல இருந்து 10 சென்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. ஒரு சென்ட் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 5,25,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். 5,25,000 ரூபா மட்டும்தான். ஒரு சென்ட் 5,25,000 ரூபா தான். ஓகே. என்னன்னா ரோடு வந்து இப்போ 4-வே பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5,25,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட்டுங்கிறது ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்கிறது இங்கே தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு என்னென்ன இடம் வாங்குறதுக்குமே வந்து பேங்க் லோன் கிடைக்கும். ஓகே.
75% வரைக்கும் பேங்க் லோனும் கிடைக்கும் இடம் மட்டும் வாங்குறதுக்கு. வீடு கிடக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். 90%. சரிங்கண்ணா, எனக்கு இடம் ப்ளஸ் வீடு எனக்கு லோனோட போனோம் அப்படின்னா கையில் எவ்வளோ இருந்தால் உங்களை வந்து அப்ரோச் ஒரு 2-3 லட்ச ரூபா இருந்தால் கூட போதும். அவங்களோட இன்கம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்குங்கிற பொறுத்து. ஓகே, இங்கே பாருங்க, ஒரு 2-3 லட்ச ரூபா இருந்தாலே ஸோ இங்கே பாருங்க, இந்த மாதிரி அழகான வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்தோட கட்டி கொடுத்துட்றாங்க. யாருங்க கொடுப்பா? இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வந்து அண்ணன் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சிபில் இருக்குன்றப்போ உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து கிடைக்கும். இல்லை வந்து எனக்கு சிபில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா ஒரு 5 lakhs 6 lakhs. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இந்த இடத்தோட வீடு, அதுவும் இல்லாமல் இந்த ஊட்டி கிளைமேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் உச்சி வெயில் எடுத்துகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட வந்து 1 மணியாக போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் எடுத்துமே பார்த்தீங்கன்னா எப்படி சாதாரணமாக இருக்கும். நம்ம சென்னையிலலாம் அப்படி நிற்க முடியாது. சென்னையிலலாம் திருச்சி ஓடுவோம், எங்கடா நிழல் இருக்குது எங்கடா மரம் இருக்குன்னு ஓடிடுவோம். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி வந்து எந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எவ்வளோ வெயில் அடித்தாலும் உங்களுக்கு நல்லா வந்து கூலிங்காக தான் இருக்குது. காற்று உங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ பகலானாலும் சரி நைட்டானாலும் சரி உங்களுக்கு ஊட்டியில் இருக்கிற அந்த கிளைமேட்டை வந்து நீங்கள் நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்கல்ல, அந்த முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த கோயிலுக்காகவே நிறைய பேர் வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. கோயம்புத்தூர் குமரகுன்று கோயில்ன்றப்போ யாருக்குமே தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே நம்ம சைட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே தான் இருக்கும். சைட்டோட வாசலில் தான் பஸ் ஸ்டாப்பே இருக்குது. இது பஸ் போகக்கூடிய மெயின் ரோடுங்க, ரோட்டு மேலே சைட்டு. ஆமாம், சரிங்களா? அண்ணன் வந்து எப்பயுமே வந்து இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி இங்கேருந்து 4-வே கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு அன்னூர் போகணுன்னாலும் சரி, இல்லை திருப்பூர் போகணும், இல்லை சேலம் போகணுனாலும் அப்படி போய்க்கலாம். இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் இல்லை கோயம்புத்தூர் இல்லை ஊட்டி போகணுனாலும் இந்த சைடு நீங்கள் போய்க்கலாம். ஆமாங்க, எல்லா ரோடுமே ஈஸியாக கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஓகேங்கண்ணா. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுங்கண்ணா? ஸோ குறிப்பிட்ட மாதிரி இந்த ஊட்டி மக்கள் தான் செட் ஆகுமா, இல்லை கோயம்புத்தூர் இருக்கவங்களும் இங்கே குடி வரலாமா? ஸோ வெளியூர்லேருந்து இங்கே மாறி இங்கே குடி வரலாமா? சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒருத்தர் பார்க்குறாங்க. ஓகே, கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுங்க, இடம் வேணுங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகே, அவங்க வந்து கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கலாம், ஊட்டியில் இருக்கலாம், பெங்களூர் சென்னையில் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட இருக்கலாம். அப்போ வந்து ஏன்னா இது வந்து 4-வே பக்கத்தில் வர்றதுங்கிறதுனால நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வரக்கூடியது இருக்குது. பட் பட்ஜெட்டும் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோனும் நம்ம ஆப்ஷன் இருக்கனால 2-3 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். ஒரு 10-12 ரூபா தான் இஎம்ஐ வரும். அவ்வளோதான் போட்டு நம்ம லோன் போட்டு கூட நம்ம இடம் வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம். ஒரு 2.5 சென்ட் 2.25 சென்ட் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகும். அப்புறம் வீடு கட்டி குடி வரணும். ஆனால் என் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபாய் தாண்டக்கூடாது. 30 லட்ச ரூபாய்க்கு மேலே ₹1 ஆகக்கூடாது. பட் அதுக்குள்ளே வீடு கட்டி குடி வரணும். ஆனால் எனக்கு எல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கணும். நார்மலாக வந்து 30 லட்ச ரூபானா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும், பக்கத்தில் எல்லாம் அக்சசிபிலிட்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு எல்லாமே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பஸ் ரோடு பக்கத்துலேயும் நம்மளது இருக்குது. அதில் வந்து 5 நிமிஷம் ட்ராவலில் பண்ணோம்னா 24 hours பஸ் இருக்குது. அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பேங்க், ஏடிஎம் இருக்குது. ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் வரைக்கும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாமே ஒரு 5-10 நிமிஷத்தில் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அக்சசிபிலிட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ வீடு கட்டி குடி வர்றதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஒரு 3 BHK 38 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டிடலாம். நல்ல தாராளமாக கட்டி குடியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இடமா பார்த்தாலும் சரி, வீடாக பார்த்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். ஒரே விஷயம், நீங்கள் வரும்போது முன்னாடியே கால் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் பேர் செல்வ விநாயகம், கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் என்னென்னா ப்ராப்பராக வர்றப்ப அவங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுக்கலாம். லோன் பற்றி டீட்டெயில் கொடுக்கலாம். அந்த லோனை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படி முதற்கொண்டு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துலாம். அவங்க வந்து விசிட் பண்ண வந்தாங்கன்னா திரும்பி போகும்போது எல்லாம் ஒரு ஃபுல் கிளாரிட்டியோட அவங்க போகலாம். ஸோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் வந்து கொடுங்க. நீங்கள் எப்பயுமே கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ இதுலேருந்து எதாவது பெஸ்ட்டு பண்ண முடியுமான்னு பார்த்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக கொடுங்க. இப்போ வீடு அப்படின்றப்போ இப்போ 2 BHK கட்டுறீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் கட்டி கொடுக்குறீங்கன்னா? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும், இருக்கும், ஒரு பட்ஜெட் இருக்கும். கண்டிப்பாக. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம், வீடு சின்னதாக வேணாலும் பரவாயில்ல, சுற்றி கார்டன்லாம் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆமாம். ஒரு சிலர் வந்து இடம் சின்னதாக எடுத்துகிட்டு வீடு நல்லா டியூப்ளெக்ஸாக பெருசாக கட்டிக்கலாம், கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி வேணுமோ இங்கே பண்ணிக்கலாம். ஆமாங்க, உங்களுடைய பட்ஜெட்டில். ஆமாங்க, பட்ஜெட் எவ்வளவு, இப்போ கையில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ லோன் தேவைப்படும் அப்படிங்கிற பொறுத்து அவங்களோட எலிஜிபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அவங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற பொறுத்து நம்ம வீடு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம கட்டி கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆர்கிடெக்ட் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்கு, நானே கட்டிக்கிறோம்பாங்க. எனக்கே நல்ல அனுபவம் இருக்கு, நானே கட்டிக்கிறோம்பாங்க. அப்படிங்கிறத தாராளமாக கட்டலாம். நம்ம தான் கட்டணும் அப்படி எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம அவங்களோட டேஸ்ட்டுக்கு நம்ம
அது கொடுத்துறோம். கண்டிப்பாங்க. ஸோ அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் வேற எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இன்னும் 15 இடத்துல ப்ராஜெக்ட் இருக்கு. 15 இடத்துல? ஆமாம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் வர ரோட்ல வந்து நரசிம்மநாயக்கம்பாளையம், பெருநாயக்கம்பாளையம், மத்தம்பாளையம், காரமடை, வீரபாண்டி இங்கெல்லாம் ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோட்ல கிணத்துக்கடவுல இருக்கு. ஓகே. கோயம்புத்தூர் அவினாசி ரோடு கரும்பத்தம்பட்டியில் இருக்கு. கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல கோவில்பாளையம் பக்கத்துல இருக்கு. ஓகே. இந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் இருக்கு. கோயம்புத்தூர் மேஜர் ஐடி பார்க் பக்கத்துலயும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. என்னண்ணா இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க? அதாவது ஆப்ஷன்ஸ் அள்ளி கொடுக்குறாங்க. அந்த ஹோட்டலில் போய் வெரைட்டி ரைஸ் கேட்டோம்னா தக்காளி சாதம், புளி சாதம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து சைட்டு கொடுக்குறாங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா 5,25,000 கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட கம்மியாகவும் வேற சைடு இருக்குங்களா? இருக்குங்க, பட் லிமிடெட் பிளாட்ஸ் தான் இருக்கு. காரமடையிலேருந்து வெளியங்காடு போகிற ரோட்டில் இருக்கு. கிருஷ்ணாவணியும் அது நம்ம ப்ராஜெக்ட் தான். இல்லை ரொம்ப நியர்பை வந்து சிட்டிக்கு நியர்பைன்றப்போ வந்து காஞ்சிபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர்லேயே இருக்கு. கணபதி மணிகார மலையமலை இருக்கு. ஓகே. ஸ்கை ரைஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே தான் வேணும் அப்படின்னாலும் சிட்டிக்குள்ளே பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை வந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும், ஒரு அவுட்டரில் வேணாலும் பண்ணிக்கலாம். வீடு கட்டி வாடகைக்கு வேணும்னா அது மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கு. வீடு கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால நம்மகிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமருக்கு அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு, கையில் எவ்வளோ பணம் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூருக்குள்ள வந்து ஒரு சூப்பரான உங்கள் பட்ஜெட் எவ்வளவோ, உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிலிட்டி தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அது இடம்னாலும் சரி வீடுனாலும் சரி நம்ம அமைச்சு கொடுத்துடலாம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ணன்கிட்ட வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. ஆனால் இது சூப்பரான ப்ராஜெக்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ என்னோட இமேஜ் நாங்கள் தொடர்ந்து தமிழ் வாகர். பை.